துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஆமென். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை பரலோகத்தை நேராக உயர்த்தி இந்த சபை நாள் ஆராதனையின் பகல் கூட்டத்திற்காக உடைய பிதாவை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பாவை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பகல் கூட்டத்தினுடைய ஆமென் ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர் இருதயராஜ் பாஸ்டர் ஜெபிப்பாங்க. ஆரம்ப ஜெபம். எல்லாரும் கண்களை மூடி இருந்தவண்ணமாய் நாம் ஜெபிப்போம். Praise the Lord, praise the Lord. தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாச ஜெனரல் அசெம்பிளி சபை வலியேலா பேச்சுப்பாறை சார்பாக ஆண்டவரே இந்த பகற்காலம் நடைபெறுகிறதான இந்த பகல் விசேஷ கூட்டத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பகல் கூட்டத்திலே பரிசுத்த தெய்வமே, பரலோக ராஜாவே, மகிமையான ஆவியானவரே, பலத்த கிரியை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் இந்த பகற்காலத்தை நீர் மகிமை உள்ளதாக கூடி வருகிற பிள்ளைகளுக்கு, இந்த கூட்டத்தினுடைய சத்தங்களை ஆராதனை கேட்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த பிரயோஜனமே தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாடல் ஆராதனை நடத்துகிறவர்கள், இசைக்கருவி மீட்டுகிறவர்கள், விசுவாச தெய்வ பிள்ளைகள் கூடி வருகிற தேவ பிரசன்னத்தை நாங்கள் மகிமையாக எதிர்பார்க்கிறோம் அப்பா. ஆவியான தேவ செய்தியுமாய் வருகிற கர்த்தருடைய ஆசிரியம் கர்த்தர் இந்த பகற்காலம் எங்கள் மத்தியிலே பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், கரத்தில் எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் பகற்காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறீர் என்று சங்கீதக்காரன் வார்த்தையின்படியாக இந்த பகற்காலம் தேவ கிருபை, மகிமையான கிருபை, அதிசயமான கிருபை இந்த திருச்சபையிலே, இந்த ஸ்தலத்திலே விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம், கிருபை நிமித்தம் இந்த பகற்காலம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ண வேண்டுமா கெஞ்சுகிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை எல்லா தடைகளையும் மாற்றி தக்க சமயத்துக்கு தேவ பிரசன்னம், தேவ சமூகம் திருச்சபை கடந்து வருவதற்கு ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலும் பொறுப்படும் மகிமையானவர்களை செய்து எங்களை மகிழ பண்ணும், வியத்தகு காரியங்களை செய்து எங்களை வியக்க பண்ணும் அப்பா. தாழ்த்தி கரங்களை கொடுக்கிறோம். ஒளி ஒளி அமைப்புகள் எல்லாம் என்ற பகற்கூடுகைக்கு மிகுந்த சாதகமாய், அனுகூலமாய், இயற்கை அமைத்தக்கதாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த சபை நாள் ஆராதனையிலே பகல் கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அருமையான சகோதரர் பாடல் பாடி கர்த்தரை ஆமென் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு பாடலை, உம்மை பாடாமல் நான் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் பாடலை. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கு அல்லேலூயா, கனமும் உமக்கு அல்லேலூயா, மகிமை உமக்கு அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கு அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்,
அல்லேலூயா. அடுத்த வாழ முடியாத பாடலை பாடி, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே, மாலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையோ, அதை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையோ, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமே நினைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமே நினைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமே நினைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டின ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே, பெருமை பாராட்டின ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார துதிக்கிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ
அல்லேலூயா. பாடலை பாடி நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் இடிப்பவன். இந்த பாடலை பாடி நாங்கள் எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல் வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே. பலவானின் பிள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் பிள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிரிய செய்தார், பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவரார். மரண இருளில் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி பாதையின் கூடார்த்தி அணுகான். நாசியின் சுவாசம் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவராம். நாசியின் சுவாசம் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடிப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. தேவனின் துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது
சிதறையும் அதிர்ந்தது. இதனால் சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் முன்னே கொடியேற்றிடுவோம். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலா துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் இடிப்பவன் இல்லை. அதை கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி எல்லாரும் கைகளை சகல ஜனத்தின் மேல் பாடலை பாடும். அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ இனி ஆத்மாவி நிறைக்கணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ இனி ஆத்மாவி இறக்கணமே. தீ போல இறங்கணமே. அக்னினாவாகி பதியணமே. ஓடும் காற்றா நீ வீசணமே. ஆத்ம நதியாகி ஒழுகணமே. தீ போல இறங்கணமே. அக்னினாவாகி பதியணமே. ஓடும் காற்றா நமே. ஆத்ம நதியாகி ஒழுகணமே. சேர்த்து അത്തിയോട് താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ. അത്തിയോട് താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ. ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. അസ്ഥിയോട് താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ. ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാൽ. തീ പോല ഇറക്കണമേ. അഗ്നിനാവായി പതിയണമേ. തോടും കാറ്റാ നീ വീസണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോല ഇറക്കണമേ. അഗ്നിനാവായി പതിയണമേ. തോടും കാറ്റാ നമേ. ആത്മനദി
കർമ്മേലിൽ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആഹാപ്പ് വിറച്ച പോലെ ഇനി നാവായി പെയ്യണമേ. എല്ലാം ചേർന്ന് കൈകളെ തട്ടി പാടും. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആകാപ്പ് ഇറച്ച പോലെ അഗ്നിനാവായി പെയ്യണമേ. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആകാപ്പ് ഇറച്ച പോലെ അഗ്നിനാവായി പെയ്യണമേ. പോലെ ഇറങ്ങണമേ. അഗ്നിനാവായി പതിയണമേ. കൊടുങ്കാറ്റായി വീസണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമിളർന്ന് പോലെ ഇറങ്ങണമേ. അഗ്നിനാവായി ണമേ. കൊടും കാറ്റായി വീസണമേ. അഗ്നിയായി ഒഴുകണമേ. സീനായ് മലൽ മുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, നീ എൻ തീർന്ന് ഇറങ്ങണമേ. സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആദിയന്മേ ഇറങ്ങണമേ. സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ദൈവമേ, ആദിയന്മേ ഇറങ്ങണമേ. പോലെ ഇറങ്ങണമേ. അഗ്നിനാവായി പതിയണമേ. കൊടും കാറ്റായി ഗണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. പോലെ ഇറങ്ങണമേ. അഗ്നിനാവായി പതിയണമേ. കൊടും കാറ്റായി വീസണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജനത്തിന്മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ. ഇനി ആത്മാവി നിറയ്ക്കണമേ. പോലെ ഇറങ്ങണമേ. അഗ്നിനാവായി പതിയണമേ. കൊടും കാറ്റായി വീസണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. പോലെ ഇറങ്ങണമേ. ആത്മനദിയാണമേ. കൊടും കാറ്റായി വീസണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. പോലെ ഇറങ്ങണമേ. അഗ്നിനാവായി പതിയണമേ. കൊടും കാറ്റായി വീസണമേ. ആത്മനദിയായി ഒഴുകണമേ. ഹല്ലേലൂയ. കടുങ്കളെ തട്ടി இறங்கணும். அல்லேலூயா. அருமையான பாடல். கர்த்தர் நல்லவர். ஆமே. வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பகல் கூட்டத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடுவாராக. அல்லேலூயா.
தயவு செய்து முன்ன நெருங்கி வாங்க. ஆமாம், யாரும் தரையில் உட்கார வேண்டாம். முன்ன சிறு பிள்ளைங்கள்லாம் ஆமாம் முன்ன நெருங்கி வாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை நாம் உயர்த்த போகிறோம். ஆமாம், பாஷை ஏற்ற வேளையிலே ஆமாம் கர்த்தர் நம்முடைய சமூகத்திலே தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ஆமென். வந்த தேவதாசரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு கூட ஸ்தோத்திரம் வந்த ஊழியர்களையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். வந்த தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இசை வாசிக்கிற நல்ல தம்பி ஆமென் கர்த்தர் அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். யூடியூப் சேனல் அருமையான மேசக் மீடியா எபனேசர் பால் அருமையான டீமுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் பாடின அற்புதமான பாடல் வரும்போது கூட அதை குறித்து பேசிட்டு இருந்தோம். ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க அந்த பாடல் தான் என்னை உலகம் எங்கிலும் கொண்டு போகிறது என்று சொல்லி சாட்சியாக சொன்னாங்க. அதை பாடி நாம் தேவனை நல்ல மகிமைப்படுத்தி ஆராதித்து பாஸ்டருடைய கரங்களே நான் அர்ப்பணிக்க போகிறோம். ஆவியானவர் இந்த பகல் கூட்டத்திலையும் அவரை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓரி கமஹதுனா ரதுலா ஷகரதனா எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமா முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரை. தாய் உருவாகும் முன்னே என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல,
தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. ஆமாப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்ல. என் தாய் உருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். அழியாமல் அணைத்துக் கொண்டு, கலையாமல் காத்து கொண்டீரே ஆண்டவரே. குறைவின்றி பிறக்க செய்தீரே அப்பா. கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சேர்ந்து பாடுக பாப்போம். அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் இயேசுவே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே. ஆமெனப்பா, என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இன்னோடுகிறே நான் இன்னும் மூடுகிறேன். உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னோடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பகல் கூட்டத்தில்? அப்பா, ஊழிய பாதையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னோடுகிறேன், நான் இன்னோடுகிறேன். உங்க கருத்து இருக்கவே ஆசைப்படுகிறேன். துயவனே நீர் என்னை வணையுமே. சரம் என்னை. ஆமப்பா, துயவனே நீர் என்னை வணையுமே. உன் கரம் என்னை உயர்த்துவே. எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய், ஆமே, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் அழைக்கப்பட்டேனே. என்னோடு இரே, நான் இன்னோடு இரே. உங்க கருத்து இருக்கவே ஆசை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ ராகதனா லகனா நிகலா ஷிகனா பலது ரஹமனா. ஆவியானவரே, உங்க கருத்தில் இருக்கவே. உம்மை போல எனக்கு யாருண்டு? உம்மை போல எனக்கு அவருண்டு. இயேசுவே, உம்மை போல எனக்கு யாருண்டு? உம்மை
எனக்கு எவருண்டு? நல்ல குயவன் நீர்தானையா, உமது கரத்தில் களிமண்ணு நாம். நல்ல குயவன் நீர்தானையா, உந்தன் கரத்தில் களிமண்ணு நாம். உமது சித்தம் போல் வணிந்து கொள்ளும், உமது சித்தம் போல் உருவாக்குமே. உமது சித்தம் போல் வணிந்து கொள்ளும், உமது சித்தம் போல் உருவாக்குமே. உம்மை உயர்த்துகிறோ, உம்மை நான் உயர்த்துகிறே. ஆடி பாடி துதித்திடுவே, அப்பாவின் சமூகத்தில் ஆராதிப்பே. ஆடி பாடி துதித்திடுவே, அப்பா சமூகத்தில் ஆராதிப்பே. நீர் என்னை தேடி வந்தீரையா, உமது பிள்ளையார் மாற்றிடவே. நீர் என்னை கண்டீரையா, உமது பிள்ளையார் மாற்றிடவே. உம்மை போல யாருண்டு? உம்மை போல எவருண்டு? சொல்லுங்க பாபா. உம்மை போல யாருண்டு? உம்மை போல எவருண்டு? துதித்திடவே நான் அழைக்கப்பட்டேன், உமது ஊழியம் செய்திடவே. துதித்திடவே அழைக்கப்பட்டேன், உமது ஊழியம் செய்திடவே. ஆத்துமாக்கள் அருமையா, உமது ராஜ்யம் சேர்த்திடவே. ஆத்துமாக்கள் அருமையா, உமது ராஜ்யம் சேர்த்திடவே. என்னோடுகிறேன், நான் என்னோடுகிறேன், உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். என்னோடுகிறேன், நான் என்னோடுகிறேன், உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நல்ல துதிங்க பார்க்கலாம். நல்ல கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி நல்ல கண்ணை மூடி நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. ஆமென். பகல் ஆமென். இந்த விசேஷ ஆமென் இந்த கூடுகையில் நல்ல துதிங்க பார்க்கலாம். வந்த நீங்கள் பாக்கியவான்கள், வந்த நீங்கள் பாக்கியவான்கள். சிறியோர் பெரியோர் கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவர் நாமத்தை உயர்த்த, கர்த்தர் இந்த அழகான பாக்கியத்தை, அழகான நேரத்தை, அழகான கூட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க, ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. அவர் ராஜா, அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி ராஜா. அவர் நாமே நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்த, அவர் தூயாது தூயவர், தூயாது தூயவர். துதிக்கு பாத்திரே, துதியில் வாசம் செய்கிறது, துதியில் வாசம் செய்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறது. அவர் நல்லவர், அவர் நல்லவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல ரெண்டு கையை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்,
நம்மை ரட்சித்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மை ஆசீர்வதித்த தேவன் உண்மை உள்ளவர். ரிகராதலஹா உரலாஷிகரதுனா ரமல துரபக்கரவலவலவா. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த பகல் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி வருவீராக, வல்லமை இறங்கி வருவீராக, வல்லமையா இறங்கி வருவீராக. ஐயா, வந்த தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், வந்த தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஐயா, வராதவர்கள் ஆமே சீக்கிரமா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க. ஐயா, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உங்க நாமத்தை உயர்த்த பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, துதிங்க துதிங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஒருவர் கூட கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. நல்ல துதிங்க. ஆமே, அப்பா சமூகத்தில் அவரை உயர்த்த 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 அவர் நம்மை உயர்த்துவா, அவர் நம்மை உயர்த்துவா, அவர் நம்மை உயர்த்துவா, அவர் நம்மை உயர்த்துவா. ஓ தக்கினி தேவ அக்கினி, 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 பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி, பரிசுத்த அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஓ தேவ பிள்ளைகள் மேல, தேவ பிள்ளைகள் மேல, தேவ ஜனத்தின் மேல. ஐயா, ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கெஞ்சி நாங்கள் கேட்கிறோம், கெஞ்சி நாங்கள் கேட்கிறோம். ஓ ரபலஹதல ரகனா, ஓ ரமன ரகரதிபலா ரிகல ஷகரபலதுரா. நல்ல அந்நிய பாஷை வரப்பெற்றவங்க, அந்நிய பாஷை வரப்பெற்றவங்க, நல்ல அந்நிய பாஷையில, நல்ல அந்நிய பாஷையில, ஓ பரலோக பாஷையில, பற்பல பாஷையில, ஓ ரிகா ராதுல ரமனா. Oh glory, glory. Rima Maradana Ragana Urabala Rigala Durakamanadara. Hallelujah. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. இயேசு வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த பகல் கூட்டத்தில் சொல்ல முடியும்? ஒரு தேவ அக்கினியை நான் பார்க்கிறேன், பரலோகம் திறக்கப்படுகிறது. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே,
வந்தால் குறைவுகள் நிறைவாக மாறும். அவர் வந்தால் வனாந்தரம் செழிப்பாக மாறும். அவர் வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் மாறும். அவர் வந்தால் கண்ணீர் துடைக்கப்படும். அவர் வந்தால் விடுதலை உண்டு. அவர் வந்தால் சாபங்கள் மாறும். அவர் வந்தால் பேய்கள் ஓடும். அவர் வந்தால் ரட்சிப்பு. அவர் வந்தால் ஆசீர்வாதம். அவர் வந்தால் எழுப்புது. அவர் வந்தால் தேசம் மிகப்பெரிய மாற்றம். ஆமே ஆமே, தேச தலைவர்கள் பார்ப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆமே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய நான் வல்லமை உள்ளவர். நானே பரிசுத்த, நானே கர்த்தர், நானே ராஜாதி ராஜா, நானே பெரியவர், நானே சிறந்தவர். ரமணா ரீலா ருத்துனா ரகனுனா நிக்கலா சதரவ கதனரா. ஆண்டவர் மேல என்ன நடந்துச்சுன்னா இவனை ஒதுக்கி வச்சுட்டு நேரா பாருங்களேன், ஆண்டவர் பாருங்களேன், ஒருத்த மேல கிருபை இருந்துச்சுன்னா அவன் எங்க இருந்தாலும், ஒருத்த மேல கத்த தரிசனத்தை வச்சுட்டாருன்னா அவன் எங்க இருந்தாலும், குப்பையில் இருந்தாலும் தூக்கி கோபுரத்துல வைக்க. அதனாலதான் இந்த பாட்டு இப்படி பாடின. புழுதியில இருந்த என்ன தேடி வந்தி, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டி, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு தந்தி, என் ஜனத்தின் மத்தியிலே உயர்த்தி வைத்தீர். புழுதியில இருந்த என்ன தேடி கையை தட்டி அன்போடு, ஆமாமா, குப்பையில இருந்த எனக்கு என் ஜனத்தின் மத்தியிலே, சொல்லுங்க என்னிடத்தில் என்ன கண்டு, ஆமாமா, என்னை ஏன் தெரிந்து கொண்டீ, என்னிடத்தில் என்ன கொண்டீ, என்னை ஏன் தெரிந்து கொண்டீ, பரதேசியாய் அலைந்த என்னை தேடி வந்தீர், எனக்கான அடையாளம் உருவாக்கி தந்தீர். பரதேசியாய் அலைந்த என்னை தேடி வந்தீர், எனக்கான அடையாளம் உருவாக்கி தந்தீர். என்னிடத்தில் என்ன கண்டீ, கையை தட்டி நல்ல வாயை திறந்து, ஓஹோ, என்னிடத்தில் என்னையாப்பா செலக்ட் பண்ணீங்க, என்னை ஏன், ஓ, என்னிடத்தில் என்ன கண்டீ, என்னை ஏன் தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா. வீட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டு வேலை செய்கிறவங்க. ஸோ இவங்க போய் அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவுவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற வீடை பெருக்குவாங்க, டாய்லெட் கழுவுவாங்க. அந்த வீட்டுடைய ஓனர் ஐயா பயங்கர பணக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க, பல லட்சம் என்ன சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவங்க வீட்டில் பாத்திரம் கழுவுற இந்த அம்மாவு மேலே கோடிக்கணக்கான கிருபைகளை, அவங்க கிட்ட பார்க்காத எதையோ ஒன்று அந்த வீட்டில் பாத்திரம் கழுவுற அம்மா கிட்ட. சில இடத்துல நம்ம வேலை செய்ய பாருங்களேன், நம்மளுடைய ஓனர்கிட்ட, நம்மளுடைய மேனேஜர் கிட்ட பார்க்காத எதையோ ஒன்றை அவருக்கு கீழே வேலை செய்கிற உங்ககிட்டயும் என்கிட்டயும் கத்தர் பார்த்துருக்கிறார். ஆமாவா? நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை ஏன், நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதையோ கத்தர் பார்த்திருக்கிறார். என்னிடத்தில் என்ன கண்டி, இந்த 7 பேரோட இதயத்தையும் நான் செக் பண்ணி பார்க்கிறேன். இந்த 7 பேரோட இதயத்துல கொஞ்சம் கூட யாரும் இல்லை. ஆனா உங்க இதயத்தையும் நான் செக் பண்ணி பார்க்கிறேன். உங்க இதயத்தை அப்படியே நான் ஆராய்ச்சி பண்ணும்போது, ஸ்கேன் பண்ணும்போது, என்ன தவிர உங்க இதயத்துல வேற யாரையுமே பார்க்க முடியலப்பா.
அதனால தான் நான் உன்னை பார்க்கிறேன், இதயத்திற்கு ஏற்றவனாய், இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். நீ ஆடு மேய்ப்பதற்காய் அழைக்கப்பட்டவன் அல்ல, அவருடைய ஜனங்களை மேய்ப்பதற்காய். ஆமா, நீ அரியணையில உட்கார்ந்து ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்வதற்காய். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவனை தேடி ஒரு ஸ்பெஷல் காலிங் போதே. உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடி மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆமீன். பாருங்களேன், இப்போ நம்ம பிள்ளைங்க சும்மாவே ஸ்கூல்ல தண்டமா இருந்தாலும் என் பிள்ளை தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம், அது ஒழுங்காவே படிக்காது. ஆமா தானே? நம்ம பிள்ளைங்களை யார்ட்டையும் என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஆமா தானே? நம்ம பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் ஐயோ என் பிள்ளை அப்படி என்ன பண்ணியிருக்காது. ஆனால் பாருங்களேன், தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவன் ஆடு மேய்க்கிறானா என்ன பண்ணுறான்னு கேட்கவே இல்லை. உன் பிள்ளைங்க இருக்கிறான்னு தான் கேட்டாங்க. ஆனால் இவன் சொல்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் ஆடு மேய்க்க மட்டும்தான். ஆமாம் தானே? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் ஆடு மேய்க்கத்தான். நீங்கள் வந்த ஒரு ப்ராசஸ் எதுன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு இதுக்கு செட் ஆகாதையா, இவங்களையே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இவங்களுடைய ஹைட்டு, இவங்களோட வெயிட், இதையும் தாண்டி அந்த 3 பேர் சவுல் கூடவே யுத்த காலத்தில் இருந்தவங்க, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல அவங்களுக்கு. ஆமாம் தானே? அவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சின்ன பையனை செலக்ட் பண்ணவா போகிறீங்க. ஐ மீன் ஆண்டவர் சொல்ல அவனை முதல்ல கூட்டிகிட்டு வர சொல்லு. ஐ மீன் சுற்றி நிற்கிறாங்க. யார் அற்பமாக பார்த்தாங்களோ, யார் கேவலமாக பார்த்தாங்க. ஆமாம் தானே? யார் சொன்ன காலில் வந்து அம்மாம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை தேடி ஸ்பெஷல் காலிங். யாரை வேஸ்ட்டாக பார்க்குறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் டேஸ்ட்டாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. யார் அற்பமாக பார்க்குறாங்களோ அவங்கள தான். இப்போ நேராக வீட்டுக்கு வந்த உடனே ஆடு மேய்க்கிற அவன் எப்படி இருப்பான் பாருங்களேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கிறவன் அழகாக இருப்பானா? ஆனால் வசனம் சொல்லுது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும்ல. மற்றவங்களுடைய பார்வைக்கு அவன் அழுக்கா தெரியலாம்ப்பா, ஆனால் என்னுடைய பார்வையை இதயத்தை பார்க்கறதால அழுக்கா பார்க்குற உங்க மத்தியில் நான் அழகா பார்ப்பேன். மற்றவங்களுக்கு தாவீது அழுக்கா தெரியலாம், ஆனால் கர்த்தருக்கு அவன் அழகானவன். ஹல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லே இவன் தான் என்ன பண்ணி இவனை அவன் யோசிச்சான், அந்த அபிஷேகம் எப்படி இருக்கும், அபிஷேகம் தலை மேலே ஊற்றப்படும் போது என்னெல்லாம் நடக்கணும் உள்ளத்தில் ஏங்கிட்டே இருந்தான் தெரியுமா. அவன் சத்துருக்களை முன்னாடி ரவுண்டா நிற்க வச்சு, அப்புறம் அவன் சுத்தி நிற்க வச்சு, அவன் தலை மேல கர்த்தர் அந்த கொம்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மற்றவங்க கிட்ட பார்க்காத எதையோ ஒண்ணு, மற்றவங்களால பார்க்க முடியாத எதையோ ஒண்ணு கர்த்தர் சொல்வா. இந்த அபிஷேகம் தான் உங்களை அடையாளப்படுத்தும். இந்த அபிஷேகம் தான் உங்க பேரை பெருமைப்படுத்து. நான் நம்புறேன் 2016 வருஷத்துல நான் அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் என்னன்னு கூட தெரியாது. நான் நம்புறேன் இந்த பேச்சு பாறை வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்குதுன்னா நான் நம்புற அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகம் அடையாளப்படுத்தும். இந்த அபிஷேகம் தான் பேரை பெருமைப்படுத்தும். இந்த அபிஷேகம் ஆச்சரியமாய் மாற்றும். 2016 வருஷத்துல நான் சபைக்குள்ள போகும்போது, எங்க சர்ச் ஒரு பெந்தகோஸ்ட் சர்ச், போகும்போது எல்லாம் இந்த அந்நிய பாஷெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அப்போ தான் சர்ச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். 2012 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் நான் ரெகுலராகவே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அப்படி சர்ச்சுக்குள்ளே போகும்போது இவங்க பேசுகிற பாசையெல்லாம் பார்த்து நமக்கு சிரிப்பாக வரும். என்னடா இவங்க வளர்கிறாங்க, பைத்தியமாக இருப்பாங்களா? அதுவும் அந்த ட்ரம்மை கொஞ்சம் ஸ்பீடாக அடித்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஆமாம் தானே? நம்ம அப்போ தான் புதுசாக போகிறோம். பார்க்கும்போது நம்ம கண்ணெல்லாம் போட மாட்டோம், அவங்கள பார்த்து சிரிச்சுனே இருப்போம். இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, பார்த்து சிரிக்கிறாங்களா அந்த மாதிரி. ஆனால் சர்ச்சுக்கு போக போக எனக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படியாவது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் என்னென்னா, நான் சினிமாவில் பயங்கர பைத்தியக்காரன், சினிமா பாட்டு கேட்கறதுல பயங்கர பைத்தியக்காரன். சபையுடைய காம்பவுண்ட் சவர் வரைக்கும் சினிமா பாட்டு பாட்டு போவேன். சபைக்குள்ளே அந்த காம்பவுண்ட் சவரை தாண்ட உடனே ஏசு பாட்டு பாடுவேன். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், இந்த மாதிரி பாடுவேன். பயங்கர ஆக்டிங். எங்கள் பாஸ்டர் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னடா இவன் சினிமா பாட்டு போகிறேன், நம்மளே நினச்சி ஏமாத்துறான். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷங்களை படைச்சதுக்காக மனசாபப்பட்டார். ஆனால் எங்கள் பாஸ்டர் அம்மாவும் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக மனசாபப்பட்டாங்க. சரி, இவனுக்கு போய் கொடுத்துட்டுமே, இன்னும் மனசே மாறலையே. உண்மை தான். நாட்கள் ஆக ஆக எனக்கு இந்த அபிஷேகத்து மேலே பயங்கர வாஞ்சவன். சுத்தமாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க. அபிஷேகம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அபிஷேகம் இருந்தால் தான் இயேசுக்காக ஊழியம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அபிஷேகம் இருந்தால் தான் தரிசனத்தை உயிராய் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அபிஷேகம் இருந்தால் தான் ஆமென் ஒரு அசைவை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கம், எப்படியாவது இயேசுக்காக வாழணும்.
உண்மையாக வாழணும். ஆனால் வாழ முடியலனால உள்ளத்துக்குள்ளே ஏக்கும் இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக ஊழியம் செய்யணும். ஆமீன். அப்போ 2016 வருஷம் மே மாதம் சாமி ஜெபத்துறையான்னு சொல்லி சென்னையில் ஒருத்தவங்க இருக்காங்க திருப்பத்தூரில். 3 நாட்கள் இந்த அபிஷேக கேம்ப் நடத்துவாங்க. அந்த கேம்புக்கு நான் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு இருக்கிற இந்த சுபாவத்துக்கு நீ எங்கே போனாலும் உனக்கு அபிஷேகமே கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் போய் அந்த அபிஷேக கூட்டத்தில் நிற்கிறேன். காலையில் ஃபஸ்ட் நாள் காலை செக்ஷன், மதியம் செக்ஷன். அபிஷேகமே பெற்றுக்கொள்ள முடியல. எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்குது ஆண்டவரே, என்னை மட்டும் ஏன் அபிஷேகத்தில் நிரப்ப மாட்டீங்க? ஆமீன். அடுத்த நாள் காலை செக்ஷன் ஃபுல்லாக வந்துச்சு அபிஷேகமே. அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, நீ எங்கே போனாலும் உனக்கு அபிஷேகமே. அடுத்த செக்ஷனில் பாஸ்டர் ஆல்டர் கால் கொடுத்தாரு. இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்களாம் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு அபிஷேகம் பண்ண போகிறார். பின்னாடி உட்காந்து நான் ஓடி வந்து முன்னாடி நின்று 2 கையை உயர்த்தி இயேசு பார்த்து சொன்ன, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் என்னன்னு தெரியாது, நானெல்லாம் உளர மாட்டேன், நானெல்லாம் ஏதோ கத்த மாட்டேன், நானெல்லாம் குதிக்க மாட்டேன், அதை நான் ஃபீல் பண்ணணும். எங்கள் பாஸ்டர் அம்மா சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, இவ எங்கே போனாலும் உனக்கு அபிஷேகமே கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆண்டவரே இன்றைக்கி மட்டும் நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணீங்கன்னா என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக வாழ்வேன் ஏசப்பா. ஆமீன். இந்த சொன்ன வார்த்தை கையை உயர்த்தி சொன்ன பாருங்களேன், பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி என்னை பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. ஆமீன். அந்த சம்பவத்தை இது வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. நான் நிறைய டைம் சொல்லுவேன். மே மாதம் 2018 மே மாதம் 21ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். ஆமீன். நிரப்பின ஒரு ஒளி, பலிபீடத்திலிருந்து ஒரு ஒளி எழும்பி பிரகாசி, உன் ஒளி இன்னிலேருந்து வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது. நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, எப்படி உங்களால் இப்படி பாட்டு எழுத முடியும், எப்படி இந்த மாதிரி வரிலாம் போட முடியும் அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்கிற பதில் அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்குள்ளே கர்த்தர் எல்லாத்தையும் பேக்கேஜாக வச்சிருக்கிறார். ஆமீன். அபிஷேகத்தில் அடையாளத்தை வச்சிருக்கிறார், அபிஷேகத்தில் கிருபையை நிறைய வச்சிருக்கிறார், அபிஷேகத்தில் உயர்வை வச்சிருக்கிறார், அபிஷேகத்துக்குள்ளே தான் கர்த்தர் ஊழியத்தையே வச்சிருக்கிறார். ஆமீன். தாவீது எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணார் பாருங்களேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமீன். பக்கத்தில் கை பிடிச்சாங்களா, மற்றவங்கள்ட்ட பார்க்காத எதையோ ஒன்று கைக்கு ஆண்டவரே கை பிடிச்சி சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க, கை பிடிக்காதவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து எங்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. நான் சொன்னேன், சரியா? சரி சரி ரைட். சொல்லுங்க, மற்றவங்ககிட்ட பார்க்காத எதையோ ஒன்று கர்த்தர் உங்ககிட்ட பார்த்திருக்கிறார். மற்றவங்களால பார்க்க முடியாத எதையோ ஒன்று கர்த்தர் உங்களிடத்துல பார்த்ததால தான் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவனாய். ஆமென். நான் தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் சொன்னார். அல்லேலூயா. இந்த இடத்துல சிமியோன் ராஜா ஐயாவை தவிர வேற யாருன்னா கர்த்தர் கொண்டு வந்திருந்தாருன்னா இந்த ஊழியத்தை செஞ்சிருப்பானு தெரியாது. ஐ மீன், இந்த இடத்துல ஊழியர் செய்வதற்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் சிமியோன் ராஜா ஐயாவை எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் நான் சொல்றதை மட்டும் செய்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இயேசுனா யாருன்னே தெரியாத குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. கள்ளக்குறிச்சி தெரியுமா? யாருக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி தெரியும்? கள்ளக்குறிச்சின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. ஸோ அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். கரெக்டாக என்னுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே டெல்லியில் இருந்துட்டுனாங்க. ஸோ எங்களுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சின்ற கிராமமாக இருந்தாலும் எங்கள் தாத்தா பாட்டி அவங்க காலத்திலே பஞ்சம் பிடிக்கிறதுக்காக அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி. என் குடும்பத்தில் அங்கே மொத்தம் 6 பேர். கரெக்டாக ஒரு 5 வயசு வரைக்கும் நான் டெல்லியில் வளர்ந்தேன். நானும் என்னோடய தம்பி தங்கச்சி எல்லாருமே டெல்லியில் தான் பிறந்தோம். ஒரு 5 வயசு வரைக்கும் டெல்லியில் வளர்க்கப்பட்டேன்னா 5 வயசு ஆன உடனே எங்கள் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் எங்கள் பெரியம்மா வீடு இருந்துச்சு. அந்த பெரியம்மா வீட்டில் என்னை படிக்க வைக்கிறதுக்காக என்னை படிக்க வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் அதிகமாக படித்தேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சி யாரும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஏசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். கிராமத்தில் மாடு இருக்கும் இல்லையா, என்னோடய வேலை என்ன, மாடு மேய்ச்சா தான் சோறு போடுவாங்க. மாட்டு சாணியால் தான் ஒரு டம்ளர் கூடு மாட்டு சாணியெல்லாம் புரியுதா, கஞ்சி புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறதெல்லாம் புரியுதில்ல? ஏதாவது ஸ்லாங் விளங்காமல் இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஆமாம், ஏன்னா அதான் பிரச்சனை, எங்கள் ஸ்லாங் பிரச்சனை ஆகிடும். அப்போ மாடு மேய்க்க போனதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, பழைய கஞ்சி, ரேஷன் அரிசி. ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கிறது சாப்பாட்டுக்காக. அந்த தெருவிலே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே எங்கிட்ட தான் கொடுப்பாங்க.
மாட்டு கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த 2 நாள் 3 நாள் நுர வந்து கஞ்சி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போது மாட்டு கொட்டுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, நீ சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம ருசிக்காக சாப்பிட்ற ஆள் இல்லை, பசிக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பக்கத்து வீட்டில் போய் அந்த சாப்பாடு வச்ச கஞ்சி தண்ணி கொடுப்பாங்களா அப்படி சொல்லி ஏக்கத்தோடு காத்திருப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பார்க்க டெல்லியிலேருந்து வருவாங்க. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான்ப்பா உங்கள் அம்மான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்க மாதிரி ஃபோன் கால், வீடியோ கால், வாட்ஸ்அப்லாம் கிடையாது. லெட்டர் மூலிமா தான் பேசிப்போம். எங்கள் கிராமத்தில் லெட்டர் எழுதும். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆருயிர் அம்மா அப்பா இவர்களுக்கு எழுதுவது என்னவென்றால், இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஊர் சைடில் எழுதுவாங்க அந்த லெட்ரு. இங்கே எப்படி தான் எழுதுவாங்களா? அப்போது இப்படிக்கு உங்களுடைய அன்பு மகன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பதில் அனுப்பி அவங்க லெட்டர் அனுப்புனா, அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லி பதில் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆகிடும். அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ரொம்ப ஏங்குற நாட்கள் இருக்கிறது. நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணமே ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் ஸ்கூல் போவேன். அதிக நேரத்தில் சூடாக சாப்பிட்ட சாப்பாடு எந்த சாப்பிட்னா ஸ்கூல் சாப்பாடு தான். இந்த ஸ்கூல் சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் ஆறும். சில நேரத்தில் புழு இருக்கும், வண்டு இருக்கும். எது இருந்தாலும் தூக்கி ஓரமாக போட்டு நமக்கு சோறு தான் முக்கியம். நான் முதல்ல இயேசு பற்றி கேள்விப்பட்டது எப்போனா சண்டே கிளாஸில் 2003 2003 வருஷத்தில் நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல இயேசு பற்றி கேள்விப்படுறேன். பிஸ்கெட் கொடுத்து சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா, வசனம் பாட்டு தெரியுமா சண்டே கிளாஸ் பற்றி? அங்கே போகும்போது சில பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டெலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. பிஸ்கெட்டுக்காக தான் சண்டே கிளாஸில் போய் உட்காருவோம். அப்போ சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் கேட்டாங்க, யாரில் இயேசுக்காக வாழ போகிறீங்க? உடனே நான் கை தூக்கி சொன்னேன், நான் வாழ்கிற இயேசுக்காக. ஏன்னா அப்போ தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் கை தூக்குனது பிஸ்கெட்டுக்காக தான், ஆனால் கை தூக்குன இடம் அப்பாவுடைய சமூகத்தில். ஆமென். மற்றவரிடத்தில் பார்க்காத எதையோ ஒன்றை கத்தர் பிஸ்கெட்டுக்காக கை தூக்குன என்னிடத்தில் கத்தர் பார்த்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் நினச்சது என்னென்னா, இது தற்செயலாக சண்டே கிளாஸில் பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அதனால தான் வந்து சண்டே கிளாஸில் உட்காந்தோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நான் சண்டே கிளாஸில் வந்து உட்காந்தது தற்செயலாக அல்ல, என் மேலே வச்ச தரிசனம் என்னை சண்டே கிளாஸில் அமர வைத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்தில் கை பிடிச்சவங்களா? நீங்கள் தற்செயலாக சபைக்கு வரல, தற்செயலாக இந்த இடத்துல உட்காந்து இல்லை, உங்கள் மேலே வச்ச தரிசனம். ஆமாவா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. நல்லா நல்லா கையை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஓ எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருப்பாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
என் தாய் உருவாகும். என் கருவை கண்டவரே, என் கருவை, என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி எப்படி உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். ஓ எப்படி உமக்கு நன்றி சொல்லுவ, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவான தாய் கருவிலே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. ஓ எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் குறைவின்றி பிறக்க செய்து தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், நீங்க போதும், என் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. நல்ல கையை தட்டி. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்னை தேடி வந்து இருதயத்திற்கு ஏற்றவனாய் ஆமென் கர்த்தர் ஆரோன் பாலாவையும் பார்த்திருக்கிறார். எனக்கு சித்தமான வேலை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அப்படின்னு சொல்கிறேன். என்ன எங்கள் அம்மா நம்பலை, எங்கள் அப்பா நம்பலை, ஆமென் கூட பிறந்தவங்க நம்பலை. 9th வரைக்கும் படித்து பாதி இன்னும் உடனே இவன் என்ன பண்ண போகிறான்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஆமென். அந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. ஆனால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆமென் உயர்த்தி வைக்க சொல்ல மட்டும்தான் முடியும்.
மற்றவங்க கிட்ட பார்க்காத எதையும் ஒன்று என்கிட்ட நான் ஒரு சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே எந்த தகுதியுமே இல்லாத என்ன எதை வச்சு ஆண்டவரை நம்பினீங்க? ஆமீன். எதை வச்சு? ஆமாம் தானே. நிறைய பேருக்கு அவருடைய அன்பு புரியல. நிறைய பேருக்கு அவருடைய அந்த தரிசனத்துடைய நோக்கம், அபிஷேகத்துடைய நோக்கம், சபைக்கு ஏன் வர, எதுக்கு என்ன சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார், எதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமீன். ஆனால் இந்த வேல்யூ புரிஞ்சவங்க தான் இதயத்திற்கு ஏற்றவளாய் மாற முடியும். அல்லேலூயா. எது பேருக்கு ஆசை இதயத்துக்கு? ஆண்டவர் சொல்கிறேன், என்னுடைய இதயத்தில் தாவீது இருக்கிறான், தாவீதோடைய இதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். யாருடைய இதயத்துல எல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய இதயத்தில் 100% ஏசப்பா இருக்கிறார். சொல்ல முடியுமா? யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்னுடைய இதயத்தில் 110% இருக்கிறார். ஆமீன். சரி, 150% இருக்கிறார். 150, அதாவது பாதிக்கு பாதி என் இதயத்தில் பாதி ஏசப்பா இருக்கிறார். ஆமீன். யாரெல்லாம் சொல்ல முடியும்? என் இதயத்தில் 100% இயேசு தான் இருக்கிறார். உண்மையாக இருக்கிறாரா? ஆமீன். அதனால தான் மற்றவங்கள்ட்ட பார்க்காது எதையும் ஒன்று கர்த்தர் உங்ககிட்ட பார்த்து இல்லை. நமக்கு இயேசு பற்றி சொன்ன மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இயேசு பற்றி அறிவிச்சாங்க. ஆமீன். நமக்கு ஊழிய அழைப்பு வந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் ஊழிய அழைப்பு. நிறைய பேர் சபைக்கு வர முடியல, நம்ப முடியல. ஆமீன். நான் சொல்லுவா, நம்புறதுக்கே ஒரு கிருபை வேணும். ஆமீன். இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கே ஒரு கிருபை வேணும். இல்லை, நான் யோசிக்கிறேன், எனக்கு சொன்ன மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் சண்டே கிளாஸ் போகும்போது என் கூட என் சொந்தக்கார பசங்களாம் சர்ச்சுக்கு ஆசையாக ஓடி வருவாங்க. இயேசுக்காக தான் வாழப்போவோம் உறுதியாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் விக்கிரகத்தில் போய் மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி இயேசுக்காக எனக்கு சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கும் சொன்னாங்க. அவங்களால நம்பி என்ன பண்ண முடியல சபைக்கு. ஆனால் உங்களால என்னாலையும் சபையை விட்டு போகவே முடியல. ஏன்னா என் நம்பிக்கை இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவானதே, நல்ல நல்ல தாய் கருவிலே தரிசனம் உருவா, நல்ல கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. இன்னும் சத்தமா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல, தாய் கருவிலே. என்னுடைய இதயத்தில் 100% ஏசப்பா இருக்கிறதால் தான் நான் ஒரு பாட்டு எழுதினேன். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. உங்க ஒருவருக்கே. உங்க கிருபைதான் எங்கள் மேன்மையே, நீர் ஒருவர்தான் எங்கள் வாஞ்சையே. உங்க கிருபைதான் எங்கள் மேன்மையே, நீர் ஒருவர்தான் எங்கள் வாஞ்சையே.
உங்க இதய துடிப்பை நான் அறியணும், என் இதயம் உமக்காக துடிக்கணும், உங்க சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதம் அடியணும். உங்க இதய துடிப்பை நான் அறியணும், என் இதயம் உமக்காக துடிக்கணும், உங்க சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதம் அடியணும். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு, ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு மட்டுமே, உங்க ஒருவருக்கு, உங்க ஒருவருக்கு, உங்க ஒருவருக்கு, உங்க ஒருவருக்கு. அல்லேலூயா. அதை போய் நம்புறீங்களே? மற்றவங்க கிட்ட பார்க்காத எதையோ ஒன்று கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்டையும் பார்த்து தான் இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத எங்களை கர்த்தர் அடைச்சிருக்கிறார். ஆமீன். 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா கூட போயிட்டேன் டெல்லிக்கு, எங்கள் அப்பா அம்மா கூடயே. சரி, இதுக்கப்புறம் படித்து ஒன்றும் அடுத்த சாப்பாட்டுக்காகவும் அன்புக்காகவும் ரொம்ப ஏங்கினதால் எங்கள் அப்பா அம்மா கூட போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி நான் டெல்லிக்கு கிளம்பிட்டேன். இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, எல்லா அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. எங்கள் குடும்பத்தோட தொழில் என்னென்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா குப்பை பொறுக்குங்களே? இங்கே இருக்காங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் சென்னை சைடில் நிறையா இருக்காங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க குப்பை பொறுக்குங்களே? எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, பார்க்குறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி. இன்றைக்கி மைக்கு பிடிச்சிருக்கு, இதே கையில் ஒரு கோணிப்பை. குப்பையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வீடெலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுடைய வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மைதானத்தில் ஒரு டென்ட் அடித்து ரொம்ப வருஷமாக வாழ்க்கை, தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்பா அம்மா காலத்துலேருந்து என்னுடைய காலத்தில் வரைக்கும் அந்த டென்ட்டில் தான் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக வாழ்க்கை. ஏசுனா யாருன்னே தெரியாது, ஏசுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த கூடாரத்தில் ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது, லைட்டு, ஃபேனு, டிவி எதுவுமே இருக்காது. ஒரு கூடாரத்தில் சிலத்தில் நானும் தம்பி தங்கச்செல்லாம் வெளியில் படுத்துருப்போம். காலையில் இருந்து பார்க்கும்போது அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை புழுதியுமே அத்தனை டஸ்ட்டுமே எங்கள் மேலே தான் இருக்கும். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக புழுதியாக இருக்கும். காலையில் இருந்து பார்த்தா அப்படியே தட்டி விட்டுட்டு அந்த கோணிப்பை எடுத்து தோலில் போட்டுட்டு அப்படியே குப்பை பொறுக்க போயிடுவோம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பைபிள் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து வெளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துறாராம். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் புழுதி தான். சில நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் குடும்பமாக வந்து அந்த குப்பையெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அதை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் அதை தனித்தனியாக, அதை பிளாஸ்டிக் தனியாக, இரும்பு தனியாக, பேப்பர் தனியாக, குப்பை தனியாக, பாட்டில் தனியாக பிரித்து அதுக்கு போய் கடையில் போட்டு, ஸோ அந்த மாதிரி பிரிக்கிற ஒரு நாள் வரும், வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுடைய முகம் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இந்த ரைஸ் மேலே வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். நான் பலமுறை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே குப்பை பொறுக்கிற எங்ககிட்ட என்ன ஏசப்பா பார்த்தீங்க? ஆமீன். அதனால தான் கேட்டேன், புழுதியிலிருந்து என்ன தேடி வந்தீங்களே ஏசப்பா, குப்பையிலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்களா ஆண்டவரே? ஆமீன். ஒரு கோணி பையை போட்டு ரோடோட அலைவோம், எந்த குப்பையில் என்ன கிடைக்கும், எந்த குப்பைக்கு போனால் என்ன கிடைக்கும்னு சொல்லி குப்பை குப்பையாக அலைஞ்ச ஆமீன் இந்த பையனையும் கத்தர் என்ன பார்த்தாருன்னு தெரியல. ஆனால் நான் ஒன்று எனக்கு தெரியும், இந்த சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா பாட்டு, இதை பாடுவேன், குப்பை பொறுக்கும்போது பாடுவேன். ஒரு கோணி பையை போட்டு, நாதா உங்கள் திருக்கரத்தின் இசை கருவினா, அப்படியே கோணி பையை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் இந்த பாட்டு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்களா, இந்த பாட்டு நல்லா ஞாபகத்துக்கு வரும். நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. எனக்கு என்ன தெரியும்னா, 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோன்னு தெரியும், 1 கிலோ இரும்பு எவ்வளோன்னு தெரியும், ஒரு பாட்டிலோடைய விலை எவ்வளோன்னு தெரியும். எனக்கு குப்பை பொறுக்கிறவங்கள அதுதான் தெரியும்ல. அப்படி நடந்து போகும்போது முன்னாடி அந்த பாட்டில், அந்த பிளாஸ்டிக், அந்த பேப்பர், அந்த குப்பைலாம் இருக்கும் பாருங்களா, அதெல்லாம் எடுத்து அந்த கோணிப்பையில் போடும்பொழுதெல்லாம் பாடுவேன். நாதா உங்கள் திருக்கரத்தின் இசை கருவினா, நாள்தோறும் பயன்படுத்தும்
உந்தன் சித்தம் போ. உண்மையாகவே நாதா அப்படின்னா என்னன்னு தெரியாது, திருக்கரணான என்னன்னு தெரியாது, இசைக்கருவினா என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது. பாடுகிற எனக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியலனாலும் நான் ஒருத்தரை பாடுறேன் தெரியுமா, அவருக்கு நல்லா தெரியும். அதான் சொல்கிற, மனுஷங்க முகத்தை பார்ப்பாங்க, ஏசப்பா மட்டும் உள்ளத்தை பார்க்கிறார். இதயத்தினுடைய நிறைவு தான் வாய் பேசும். அப்போ உள்ளத்துக்குள்ளே ஏசு இருந்திருக்கிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ சண்டே கிளாஸில் போய் நான் வாழ்கிறேன் ஏசப்பான்னு உங்களுக்கு கை தூக்கணும் பாருங்களேன். அப்பொழுது உள்ளத்துக்குள்ளே வந்து இதயத்தை அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமீன். இல்லைன்னா குப்பை பொறுக்கிறவனுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஆமீன். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தூரமாக போய் ஓரத்தில் ஒரு சர்ச்சுடைய ஓரத்தில் நின்று கூட கையை தட்டி பாடக்கூட தகுதி இல்லாத என்ன இன்னைக்கு அநேக சபைகளுக்கு கத்தர் கொண்டு போகிறார். ஒரு நாளைக்கு ஒரு சபையில் நிற்க வைக்கிறார். சீப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எங்களை நீ கத்தர் நிறைய சபைகளுக்கு சீஃப் கெஸ்டாக கொண்டு போகிறார். ஆமீன். அதனால தான் ஆண்டவரே நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலப்பா. தமிழில் சொல்கிறதா, இங்கிலீஷில் சொல்கிறதா, தெலுங்கில் சொல்கிறதா, எந்த லாங்குவேஜில் நன்றி சொன்னாலும் அவர் செய்த நன்மைக்கு. அதனால தான் பாருங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், எனக்கு வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. நான் பல முறை யோசிச்சிருக்கிறேன், நமக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்கா? என் தாத்தா பாட்டி குப்பை பொறுக்குனாங்க, அப்பா அம்மாவும் குப்பை பொறுக்குனாங்க, நாங்களும் குப்பை பொறுக்கிறோம். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை போனால் அது என்ன தான் பண்ணும்? குப்பை தான் பொறுக்கும். ஆமாம் தானே? ஏன்னா தாத்தா பாட்டிலேருந்து குப்பை பொறுக்கிறது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, உங்களுக்குலாம் குப்பை பொறுக்க தவிர ஒன்றுமே தெரியாதுப்பா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக தான். ஆனால் கத்தர் தரிசனம் பெற்றவருடைய வாழ்க்கையில் கத்தர் என்ட்ரி ஆனார்னா அவர் மதத்தை மாற்ற மாட்டார், வாழ்க்கையின் தரத்தை மாற்றுவார். நான் பிறந்தது குப்பை பொறுக்கிற அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தேன். ஆனால் என்னுடைய பொண்ணு பாஸ்டர் பொண்ணாக பிறந்தா. ஆமீன். ஏசு ரொம்ப நல்ல வரல. நாட்டு ரொம்ப கேவலமாக இருக்கும் குப்பை. பாத்ரூம் எல்லாம் குப்பையில் தான் கொட்டுவாங்க. நாய் செத்து போச்சுன்னா குப்பையில் போடுவாங்க, பூனை செத்து போச்சுன்னா குப்பையில் போடுவாங்க. நாற்று அடிக்கும், ஃபுல்லாக புழுவாக இருக்கும். இப்போ எங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக்கோ அந்த பாட்டிலோ அந்த இரும்போ அந்த தனியெல்லாம் இருக்காது, அந்த குப்பையோட குப்பையாக அந்த புழுவோட புழுவாக மிக்சிங்காக தான் இருக்கும். எத்தனை நாள் இந்த கை வச்சு தான் எடுப்போம் பாருங்களேன். எத்தனை நாள் கை வச்சு எடுக்கும்போது இந்த கையில் அந்த பாத்ரூம் எல்லாமே ஒட்டிக்கும். சில நேரத்தில் கழுவுறதுக்கு கூட தண்ணி இருக்காமல் ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் தேடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ பண்ணி தேடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் நாயை விரட்டிட்டு ஒரு பக்கம் பண்ணி விரட்டிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து கோணிப்பையில் போடும்பொழுதெல்லாம் நாதா உங்கள் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடினது நான் சபையில் இல்லை, குப்பை போக்குற இடத்துல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் எங்கேருந்து பாடினாலும் உங்கள் பாடல் ஆசையாக கேட்குற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல கையை உயர்த்தி நான் சொல்வேன், குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டே அவரால் கேட்க முடியும்னா சபையில் உட்காந்து பாடுற பாட்டு கேட்பாரா மாட்டாரா? கேட்பாரு. நம்புறவங்க மட்டும். பொழுதியில இருந்த என்ன தேடி வந்தி, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டி, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு. கையை தட்டி என் ஜனத்தின் மத்தியிலே, பொழுதியில இருந்த என்ன தேடி வந்து, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டு, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு தந்து, என் ஜனத்தின் மத்தியிலே உயர்த்தி வைத்தீ. என்னிடத்தில் என்ன கண்டீ, என்னை ஏன் தெரிந்து கொண்டீ, என்னிடத்தில் என்ன கண்டீராமா, என்னை ஏன். நல்ல கையை தட்டி என்னிடத்தில் என்ன கண்டீ, என்னை ஏன் தெரிந்து